அண்ணா ஒரு இளநீண்ணா. தண்ணியா வழிக்காமா? தண்ணி இருக்கிறதா வெட்டுங்க. தண்ணி இருக்குமா? இருக்குமா? கேரண்டியா இருக்குமா? அட இருக்குமா? इस देश को ये मेरा गारंटी. அங்க விட்டுருங்க, இங்க கேளுங்க. கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் ஏகே இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், நேயர்களுக்கும் வணக்கம். தோழர், நம்ம தொடர்ந்து பல்வேறு தரவுகள் அடிப்படையில பேசணும். இந்தியா கூட்டணி 300 இடங்களை தாண்டும், பாஜக 200க்குள்ளாக சுருக்கப்படும் அப்படின்னு அதை உறுதிப்படுத்துற மாதிரி சமீபத்துல 2 கருத்து கணிப்புகள் தைனிக் பாஸ்கர் அப்படின்ற ஒரு பிரபலமான ஹிந்தி பத்திரிகை நடத்தின கருத்து கணிப்புல இந்தியா கூட்டணி 326 இடங்களை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும், பாஜக 190 இடங்களுக்குள்ள சுருக்கப்படும், இதர கட்சிகள் கொஞ்சம் சொற்ப இடங்களை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு. லோக் நிதி சிஎஸ்டிஎஸ் அறிக்கையில பாத்தீங்கன்னா அரசியல் இன்னைக்கு எடுபடாது அப்படிங்கிறத தெளிவா இருக்கிறாங்க. 79% மக்கள் ஹிந்துத்துவாக்கு எதிராக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. இளைஞர்கள் பல இது சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க தோழர்? முதல்ல டைனிக் பாஸ்கரோடைய கருத்து கணிப்பை நம்ம பார்க்கலாம் தோழர். டைனிக் பாஸ்கர் என்பது பார்த்தீங்கன்னா ஹிந்தி பெல்ட்ல வந்து ரொம்ப ஃபேமஸான நியூஸ் பேப்பர், அதிக வியூவர்ஷிப், அதிக கஸ்டமர்ஸ் இருக்கிற ஒரு நியூஸ் பேப்பர் தான் அது. நிறைய பாமர மக்கள் முதற்கொண்டு அங்க வந்து அந்த நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. அதிக வியூவர்ஷிப் இருக்கு அவங்களுக்கு. ஒரு செய்தி வந்து நீங்க டைனிக் பாஸ்கர்ல போடுறீங்கன்னா உடனே அடுத்த நாளே அது வைரல் ஆகும். அந்த அளவுக்கு தான் அங்க இருக்கும். எளிய நடையில இருக்கும். இங்க தமிழ்ல சொல்ல போனா தந்தின்னு ஒண்ணு இருக்கு. அதிகமா சினிமா நியூஸ் இருக்கும், கொஞ்சமா அரசியல் இருக்கும். ஆனா அதோட வியூவர்ஷிப் வந்து அதிகமா இருக்கும். கண்டென்ட் வைஸ் ஸ்ட்ராங்கா இல்லைனாலும் அந்த நியூஸ் வந்து மக்கள் கிட்ட போய் சேரும், அந்த அளவுக்கு அவங்க பண்ணுவாங்க. அது போலதான் டைனிக் பாஸ்கர். ஸோ ஹிந்தி ஹார்ட்லாண்ட்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு நியூஸ் பேப்பர் இது. அவங்க வெளியிட்ட சர்வேல 326 தொகுதிகள் வந்து இந்தியா கூட்டணி வந்து வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காங்க தோழர். பாஜக 194 தொகுதிகளை வந்து வெற்றி பெறும், 23 இடங்கள்ல மற்ற கட்சிகள் வந்து வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் இந்தியா கூட்டணிக்கு. தேர்தல் களம் ரொம்ப சூடு பிடிக்கிற இந்த நேரத்துல இது போன்ற ஒரு முன்னணி நியூஸ் பேப்பர்ல இந்த சர்வேஸ் எல்லாம் வர்றது வந்து மக்கள் கிட்ட மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறும். அப்ப மக்களுடைய மைண்ட் செட், அப்ப காங்கிரஸுக்கு தான் வந்து ஆதரவு இருக்கா அப்படிங்கிற அந்த புள்ளியில வந்து அவங்க நகர ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் குழம்பிய நிலையில இருப்பாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்பாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி நரேஷன் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் ஆல்சோ நீங்க இந்த எலெக்ஷனை வந்து நீங்க இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோக்கு முன்பு பின்பு அப்படின்னு நீங்க பிரிக்கலாம். எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோக்கு முன்பு காங்கிரஸை நம்ம ஆதரிச்சா என்ன நமக்கு வரும் அப்படின்ற ஒரு தயக்கம், ஒரு தேக்கம் இருந்தது. ஆனா எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வந்த உடனே அவங்க தெளிவா கொடுத்துட்டாங்க. ஒரு 48 பேஜ் டாக்குமெண்ட், இதுதான் நாங்க பண்ண போறோம், இதுதான் எங்களோட அஜெண்டா, எல்லா மாநிலங்களுக்கும் தேவையான விஷயங்கள் இதுல இருக்கு, அந்தந்த மாநில பிரச்சனைகளையும் வந்து அட்ரஸ் செய்யும் அந்த அம்சங்களும் அதுல இருக்குங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. சோ இப்ப காஷ்மீர்ல இருக்கிறவங்க பயம் தேவையில்லை. வந்த உடனே அந்த ஸ்டேட் விட்டு நாங்க திருப்பி கொடுத்துருவோம், மாநில அந்தஸ்து இமீடியட்டா திருப்பி கொடுப்போம்னு சொல்றாரு. 370 நாங்க ரிமூவ் பண்ணுவோம்னு சொல்றாங்க. ஐ மீன் அந்த அப்ராகேஷனை வந்து நாங்க ரீகால் பண்ணுவோம்னு சொல்றாங்க. தமிழ்நாடு கான்டெக்ட்ல நீட் எக்ஸாம் வந்து மாநில அரசே விரும்பினால் தான் வைக்க முடியும், இல்லாட்டி நீங்க நீட் எக்ஸாம் வந்து நீங்க வந்து ஸ்டாப் எக்ஸாம்ஷன் வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க. சிஏஏ சட்டத்தை வந்து திரும்ப பெறுவோம்னு சொல்றாங்க. அது வந்து அங்க இருக்க நார்த் ஈஸ்ட்ல வந்து இந்த சிக்கல்லாம் அது வந்து தீர்த்து வைக்கப்படும். அது போல நீங்க மற்ற மாநிலங்கள்ல இருந்து எம்எஸ்பி எல்லாம் வந்து உறுதியா நான் கொடுப்பேன்னு சொல்றாங்க. எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர் லீக்கை வந்து நான் வந்து உறுதியா வந்து அதுக்கு ஒரு தனி சட்டம், சிறப்பு சட்டம் கொண்டு வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகாம என்னால கொண்டு வர முடியும்னு சொல்றாரு. இளைஞர்களுக்கு வேலை வேணும்னு சொல்றாரு. சோ இந்த அளவுக்கு தெளிவான ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை வந்து மக்கள் பார்த்து விட்டு அதுல இருக்கிற அம்சங்கள், அந்த மகாலட்சுமி திட்டமாக இருக்கட்டும், இந்த ராஜஸ்தான் அரசாங்கத்துல வந்து வெற்றிகரமாக இருக்கும் இன்சூரன்ஸ் 25 லட்சம் இன்சூரன்ஸ் திட்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணி இன்னைக்கு அந்த சர்வேயோட முடிவு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ செய்யற வேலை. இப்ப ஓட்டர்ஸ் வந்து காங்கிரஸுக்கு வாக்களிக்கணும்ன்ற ஒரு நம்பிக்கை தாராளமா வந்திருக்கு. சோ இப்ப வந்து நீங்க போய் கேட்கும் போது அவங்க தாராளமா ரொம்ப கான்பிடென்டா இந்தியா கூட்டணிக்கு நாங்க கொடுக்குறோம், சாலிட் லீடர்ஷிப், மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. உதாரணமா சொல்ல போனா சமாஜ்வாடி பார்ட்டி, அகிலேஷ் யாதவுக்கு அவருடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு இருந்த செல்வாக்கு இன்னைக்கு இல்லை, அதோட அதிகமா இருக்கு இப்போ.
தேஜஸ்வி, பீகார்ல வந்து தேஜஸ்வி, அதே போல மகாராஷ்டிரால அந்த கூட்டணி, அந்த மகா விகாஸ் அகடி, அந்த கூட்டணிக்கு ஒரு நல்ல ஒரு ரெகக்னிஷன் இருக்கு. ஏன்னா உத்தவ் தாக்கரே வந்து அந்த கூட்டணி அரசு இருக்கும்போது ரொம்ப நல்லதா பர்ஃபார்ம் பண்ணாரு. மகாராஷ்டிரா அரசாங்கத்தை ரொம்ப சிறப்பா வழி நடத்துறாரு. சோ இந்த போன்ற நம்பகமான முகங்கள் எல்லாம் வந்து அங்க இருப்பதால் அவங்க இவங்களை வந்து ஒரு ஐகான் லீடர்ஸா வந்து பாக்குறாங்க. அப்போ அதனால வந்து அது வந்து ஓட் அரசியல வந்து மிகப்பெரிய ஒரு டேர்ன் ஓவர் நடக்குது. சோ இந்துத்துவாக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டவுன்ஃபால். காங்கிரஸ்க்கு வந்து ஒரு சூப்பர்வான ஒரு ரீஎமர்ஜென்ஸ். ஏன்னா அவங்க இழந்த இடத்துக்கு தான் மறுபடியும் பிடிக்கிறாங்க. அவங்க ஒன்னும் புதுசாலாம் வரல. சோ இந்த முரணை நம்மளால பார்க்க முடியுது தோழர். கண்டிப்பா தோழர். இப்போ சிஎஸ்டிஎஸ் லோக் நிதி அந்த சர்வேல பாத்தீங்கன்னா 50% மக்கள் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த 2 விஷயங்களை வச்சுதான் நாங்க ஓட்டு செலுத்த போறோம். ஒண்ணு விலைவாசி உயர்வு, இன்னொன்னு வந்து வேலையின்மை. 50% அப்படிங்கிறதே ஒரு ஹியூஜ் நம்பர். ஏன்னா பாஜக அதிகபட்சமா வாங்கின வாக்கு சதவீதம் 37.4% அப்படிங்கிறது தெரியும். என்டிஏவா சேர்த்து 45% தான் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ இந்தியாவில் 55% மக்கள் பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடை தான் இந்த 10 வருஷத்துல எடுத்திருக்கிறாங்க. அதுவும் இன்னைக்கு இயல்பா இருக்கக்கூடிய அந்த 10 வருட இருக்கக்கூடிய ஆன்டி இன்கும்பன்சி, இப்போ விலைவாசி உயர்வும் வேலையின்மையும் வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்திருக்கு. சோ இதை வச்சு இந்த டைனிக் பாஸ்கர் கருத்து கணிப்பையும் சிஎஸ்டிஎஸ் கருத்து கணிப்பையும் இணைச்சு பார்த்தா பாஜக 150 ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு, அதை தாண்டி போறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு இதுக்கு வர முடியுது. நீங்க இந்த 2 விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? தொடர் நம்ம இன்னைக்கு சொல்லல, இந்த எலெக்ஷன் விஷயங்கள் வந்து இதற்கான விவாதங்கள் தொடங்கிய நாள் முதல் நம்ம சொல்றோம். பாஜக 200க்கும் குறைவான இடங்கள் தான் பெரும் நம்ம சொல்றோம். நான் பர்சனலா வந்து இன்னொரு படி மேல போய் இவங்க 150க்கும் கீழே தான் வந்து பெற வாய்ப்புகள் இருக்கு. காரணம் வந்து ஆன்டி இன்கம்பன்சி. 10 வருஷம் வந்து ஒரு அரசாங்கம் இருந்து விலைவாசியில ரொம்ப வானலாவை அதிகம் அளவிற்கு வந்து அதிகமாயிருச்சு. அதே மாதிரி வெளியுறவுத்துறை கொள்கையிலையும் வந்து அது பெரிய அளவு தவறு செய்யறாங்க. சைனா வந்து அந்த இடத்தை ஆக்கிரமிச்சிருக்கு. அது மக்களுக்கு தெரியாமலாம் இல்ல, எல்லாருக்கும் தெரியும். சரி, அது நேரடியாக அவங்க பாதிக்கப்படாததுனால அவங்க அதை அதிகமா பேசல. அதே மாதிரி இந்த பெட்ரோல் டீசல் விலைவாசி உயர்வு வந்து மத்திய அரசு வந்து கரெக்டா தேர்தல் டைம்ல வந்து இப்ப 200 ரூபாய் குறைச்சான் சிலிண்டர். அதெல்லாம் வந்து மக்களுக்கு இன்னும் கோவம். அப்போ உன்னால குறைக்க முடியும் தானே? ஆனா முடியுது, அது எலெக்ஷன் டைம்ல முடியுது. ஆனா மத்த நேரத்துல ஏன் முடியல? இதெல்லாமே இருக்கு தோழர். மக்கள் வந்து அமைதியா இருக்கிறதுனால அவங்க இன்னும் முட்டாள்லாம் அவனை வந்து தப்பு கணக்கு போட்டுறக்கூடாது. சோ விலைவாசி உயர்வு, வேலை வாய்ப்பின்மை பத்தி நம்ம எவ்வளவு முறை பேசுறது. உத்தரப்பிரதேசத்திலயும் பீகார்லயும் இருக்கிறவங்க இளைஞர்கள் வந்து அதிக மைக்ரண்ட் லேபர்ஸா இருக்காங்க. மற்ற மாநிலங்கள்ல போய் வளர்ந்த மாநிலங்கள், முன்னேறிய மாநிலங்கள்ல வேலைக்கு போறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க படையெடுத்தது மகாராஷ்டிரா, மும்பைக்கு போனாங்க. அங்க மிகப்பெரிய பிரச்சனை வந்துதான். அங்க சிவசேனாக்கு ஒரு எப்படி மராத்தா மண்ணுக்குள்ள எப்படி மற்றவங்க வந்து வேலை செய்யலாம்னு சொல்லி அவங்க அங்கிருந்து அடிச்சு துரத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க இந்த சவுத்துக்கு வராங்க. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த மாநிலங்களுக்கு வராங்க. சோ தன்னுடைய மாநிலத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியல. அதை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு வந்தவர் தான் மோடி. ஆமா, அந்த 10 வருஷத்துல அவர் எதுவும் செய்யல. அந்த அதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து மிலிட்டரிக்கு போகணும்னு எப்பவுமே ஒரு கிரேசியோட இருப்பாங்க. அந்த மிலிட்டரி ஸ்கீம் என்ன பண்ணாங்க, அக்னிபாத் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. டெம்பரரி எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் போல கொண்டு வந்துட்டாங்க. சோ இவங்க தொட்டது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் விரோத விஷயங்கள் தான் எல்லாமே. ஏர்லைன்ஸ் வந்து பாருங்க, டாடாக்கு வந்து விற்கிறாங்க. இப்போ இலங்கை எடுத்துக்கோங்க, நாடே திவாலாச்சு. இலங்கை வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி டோட்டல் கண்ட்ரி கொலாப்ஸ். விலைவாசி வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு விலைவாசி. பிரசிடென்டோட மாளிகைக்குள்ள போய் மக்கள் படையெடுத்து போயிட்டாங்க. அங்க இருந்த ராஜபக்சே எல்லாம் தலைமறைவு, எங்கேயோ ஓடி போய் எஸ்கேப் ஆயிட்டாரு. அந்த அளவுக்கு இருந்த ஒரு நாடு இன்ன வரைக்கும் தன்னோட ஏர்லைன்ஸ் வந்து விற்கல. அரசாங்கம் தான் இன்ன வரைக்கும் நடத்துது. ஆனா இந்தியாவை எடுத்துக்கோங்க, நம்ம வந்து ஒரு வளர்ந்த நாடுன்னு சொல்றோம். பொருளாதார ரீதியாகவும் எல்லா வகையிலும் வந்து நம்ம வந்து ஒரு முன்னேறிய நாடு நம்ம சொல்றோம். ஆனா நம்ம கிட்ட ஒரு ஏர்லைன்ஸ் நம்ம கிட்ட இல்ல. நம்ம ஏர்லைன்ஸ் என்ன பண்றோம், டாடாக்கு வித்துட்டோம். சோ உக்ரைன்ல போர் வருது, அப்ப போய் மாணவர்களை அழைச்சிட்டு வரணும். அப்ப நமக்குன்னு ஒரு ஏர்லைன்ஸ் இல்ல. ஆனா ஸ்ரீலங்கா கிட்ட கவர்மெண்ட் ஓன் ஏர்லைன்ஸ் இருக்கு. நாளை பின்ன எங்கேயோ ஒரு பிரச்சனைனா கூட அவன் கவர்மெண்ட் டிசிஷன் முடிவு எடுத்து அவனோட ஏர்லைன்ஸ் அவன் அனுப்புவான். சோ இதுதான் முரண். இந்த 10 வருஷத்துல இவங்க கார்பரேட்டுகளுக்கு தான் அதிக சலுகைகள் கொடுத்துருக்காங்களே தவிர மக்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரல.
இவங்க கொண்டு வந்த திட்டத்தால் மக்கள் மேலும் மேலும் துன்பத்துக்கு ஆளாகினாலே தவிர அவங்க வந்து மக்கள் வந்து நல்வழிக்கு வரவே இல்லை. அதுக்கு உதாரணம் டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி. ஆக இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த இந்திய மக்களுடைய மனசுல கண்டிப்பா இல்லாம இல்ல, பாதிக்காம இல்ல. அதன் வெளிப்பாடாகத்தான் இன்னைக்கு இந்த வேலை வாய்ப்பின்மை, இந்த 50% ஓட்டர்ஸ், இந்த வேலை வாய்ப்பின்மை, அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்களே விலைவாசி உயர்வு, விலைவாசி உயர்வு, இந்த 2 விஷயம் இது வந்து அவனை ரொம்ப போட்டு வாட்டி வதக்கி இருக்கிறதுனாலதான் இந்த 50% பேர் வந்து இன்னைக்கு பிஜேபிக்கு நாங்க வாக்களிக்க போறது இல்ல, இந்த விஷயத்துக்காக தான் வாக்களிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நீங்க தேர்தல் முடிவுகளா நம்ம பார்க்கணும். கருத்து கணிப்புகளும் அதுதான் சொல்லுது. 326, இவங்க 194 தான், 150க்கு கீழே தான் வாங்குவாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து இதோடைய பிரதிபலிப்பு தான் தோழர். கண்டிப்பா தோழர். இப்போ குறிப்பா வட மாநிலங்கள்ல காங்கிரஸ் கட்சி கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகள் வந்து பெரிய அளவுக்கு பேசு பொருளா இருக்கு. இந்த லோக்நிதி சிஎஸ்டிஎஸ் கொடுத்த சர்வே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த ப்ராமிஸோட ஒத்து போறத பார்க்க முடியுது. மக்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத நேரடியா மக்கள்கிட்டே போய் கேட்டு அதற்கு ஏற்றவாறு அவருடைய கருத்து அந்த வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பேசப்படுது. பெண்கள், இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா தொடர், எந்த ஒரு அரசாங்கமும் வந்து மக்களாட்சி என்றால் அது மக்களுக்காக தான் இருக்கணும். மக்கள் கிட்ட இருந்து வர திட்டங்கள், மக்கள் கிட்ட இருந்து வர கோரிக்கைகளை நிறைவேற்றும் அரசு தான் சிறந்த அரசு. ஆனா இதற்கு முன்னாடி இருந்த அரசு, இப்ப இருக்கிற அரசு, இந்த பாஜக அரசு என்ன செஞ்சது 10 வருஷத்துல? மக்கள் கிட்ட இருந்து வச்ச கோரிக்கை என்ன? விவசாய சட்டத்தை வந்து நீங்க நிறைவேற்ற வேண்டாம்னு சொன்னாங்க. சொன்னது மட்டும் இல்லாம அவங்க போய் உத்தரப்பிரதேஷ்லயோ டெல்லிலயும் போய் போராட்டம் பண்ணாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? உங்க எம்பியோட மகனை வச்சு கார் ஏத்தி கொன்னீங்க. கொன்னது மட்டும் இல்லாம அவனை அரெஸ்ட் பண்றதுக்கே உச்சநீதிமன்றம் வரைக்கும் போற அளவுக்கு தான் நீங்க வந்து இருந்தது உங்க சட்ட ஒழுங்கெல்லாம். ஒருத்தரை நீங்க வந்து கார் ஏத்தி கொன்னுட்டீங்க, கைது செய்ய போனா இல்ல. ஓகே, இது ஒரு விஷயம். இப்படி இருக்கும்போது மக்கள் எப்படி உங்களுக்கு வந்து ஆதரவு அளிப்பாங்க? மக்களாட்சினா என்ன பண்ணிருக்கணும்? சரி, விவசாயிகள் கேட்கறாங்க, வாங்க நம்ம பேச்சுவார்த்தைக்கு போலாம். நீ பேச்சுவார்த்தைக்கு நடத்தாம நீங்க எங்க போனீங்க? பிரியங்கா சோப்ரா கூட மீட்டிங்ல இருந்தீங்க. அப்போ பிரியங்கா சோப்ராவை மீட் பண்ண நீங்க விவசாயிகளை கூப்பிட்டு வச்சு, ஐயா எதுக்குயா போராடுறீங்க? நான் உங்களுக்கு இதெல்லாம் செய்யறேன், போங்கய்யா. இப்ப 26 லட்சம் கோடி கார்பரேட்டுகளுக்கு கடன் வந்து நீங்க தள்ளுபடி பண்ணீங்க. அது போல இவங்க கேட்கிற சில விஷயங்களை தள்ளுபடி செய்து, இல்ல அவங்களுக்கு சில விஷயங்களை வந்து உறுதியளிச்சு நீங்க அனுப்பியிருந்தா அவங்க போராடி இருக்க போறதில்ல, நீங்களும் அவங்களை அட்டாக் பண்ணிருக்க போறதில்ல, அவங்களும் இன்னைக்கு உங்களுக்கு வாக்களிச்சிருப்பாங்களா? இப்போ விவசாயிகளை நீங்க பகச்சுக்கிட்டீங்க. பெண்களுக்கு பாருங்க, பெண்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? கேஸ் விலை, பெண்கள்னாலே இப்ப நீங்க என்ன, இப்ப இந்திய சமுதாயத்துல பெண்கள்னாலே சமையலறை, அது கூட தான் கனெக்ட் பண்றாங்க ஃபர்ஸ்ட். ஸோ சமையலறைக்கே நீங்க போவோம். அது வந்து நல்லதா கெட்டதாங்கிறது செகண்டரி, அது ஒரு செப்பரேட் டிபேட்டை நம்ம வச்சுக்கலாம். பட் பெண்களை பெரும்பாலும் நீங்க எது கூட அசோசியேட் பண்ணிக்கிறீங்க? சமையலறை கூட அசோசியேட் பண்ணிக்கிறீங்க. அப்ப அங்க சிலிண்டர் எல்பிஜியோட விலை என்ன? 400 இருந்தது, நீங்க 1200, 1150 டெலிவரி சார்ஜஸோட சேர்த்து 1200 இருந்தது. கரெக்டுங்களா? வரோம் ஒரு 30-40 ரூபாய் கேட்போம். ஆனா இப்ப எலெக்ஷன் தேர்தலுக்காக நீங்க அதை குறைச்சி இப்ப நீங்க வந்து கொண்டு வந்திருக்கீங்க. சோ பெண்களுக்கும் துயரமான ஒரு ஆட்சி தான் நீங்க கொடுத்தீங்க. பெட்ரோல், அதே மாதிரி மக்கள், நீங்க மக்களா பாருங்க, பெட்ரோல் டீசல் விலை, பெட்ரோல் டீசல் விலையினால எல்லா விலைவாசியும் ஏறுது. டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ் ஏறுது, பஸ் கட்டணம் ஏறுது, ட்ரெயின் கட்டணம் ஏறுது, வாங்கும் பொருட்கள் மீது இருக்கிற வரி விகிதம் கூட வந்து ஏற்றப்படுது. சோ மக்களும் வந்து பாதிக்கப்படுறாங்க. எந்த வகையிலாவது மக்களுக்கு சரி, ஒரு ஆபத்தான நேரங்கள்ல, கொரோனா போன்ற ஒரு காலகட்டத்துல மக்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன், 2000 ரூபாய் கொடுக்குறேன், 1000 ரூபாய் கொடுத்தாரு இல்லைங்க, ஒரு 1000 ஒரே ஒரு 1000 மட்டும் கொடுத்தாரு, போதுமா? 155 லட்சம் கோடி கடன் வாங்கிருக்கீங்க இந்த 10 வருஷத்துல. ஆக்சுவலி 205 லட்சம் சொல்றாங்க மொத்தமா. 155 லட்சம், அது அவங்க வட்டி எல்லாம் சேர்த்து சொல்றாங்க, வட்டி பே பண்ணதெல்லாம் சேர்த்து சொல்றாங்க. 155 லட்சம் கோடி கடன் வாங்கிருக்கீங்க. இந்த கடன் வாங்குனீங்கல்ல, சரி வாங்கி தொலைச்சிட்டீங்க. மக்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டமான நேரத்துல, ஒரு முடியாத நேரத்துல பணத்தை கொடுக்க தானே ஒரு அரசாங்கத்தோடைய பொறுப்பு. காங்கிரஸ் வந்து 2019 சொன்னாங்க, நாங்க வந்து ஒரு குடும்பத்துக்கு 6000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாங்க. நியாயம், குடும்பத்துக்கு ஒரு 6000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாங்க. அன்னைக்கு மக்கள் கேட்கல. கேட்டிருந்தா உங்களுக்கு இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லயும் வந்து மாசம் 6000 ரூபாய் வந்திருக்கும். ஏழை மக்களுக்கு சொல்றேன், இருக்கப்பட்டவங்களுக்கு சொல்றேன். ஏழை மக்களுக்கு அந்த தரவுகள் எல்லாம் ஒன்றிய அரசு நினைச்சா எடுக்கலாம். ஐடி ஃபைல் பண்றவங்க யாரு? இன்ஃபார்மல் செக்டர்ஸ்ல வேலை செய்யறது யாரு? அந்த தகவல் அடிப்படையில தானே பிடிஆர் அவர்கள் தமிழ்நாட்டுல இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா மகளிர் உரிமை.
அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் வில் இருக்கணும், ஒரு பொலிட்டிக்கல் கிளாரிட்டி இருக்கணும். ஆனா உங்களுக்கு எங்க இருக்கு கிளாரிட்டி? 26 லட்சம் கோடி எப்படி வந்து கடன் தள்ளுபடி பண்ணலாம், அதுல உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கு. ரஃபேல் டாக்குமெண்ட்ஸ் எரிச்சிட்டு, ரஃபேல் டாக்குமெண்ட்ஸ் எரிஞ்சு போச்சு, தொலைஞ்சு போச்சுன்னு நீதிமன்றத்துல சொல்றீங்க. ஒரு அரசாங்கம் வந்து சொல்ற பதிலா டாக்குமெண்ட் தொலைஞ்சு போச்சுன்னு? தொலைக்கப்பட்டு இருக்கு. 7.5 லட்சம் கோடி சிஏஜி அறிக்கை. சோ இது எல்லாமே தோழர், இது ஒரு லிஸ்டே போடலாம் தோழர், இவங்க என்னென்னலாம் அக்கிரமம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அதை விட முக்கியம் சோசியல் இன்ஜினியரிங் பண்ணீங்களே நீங்க, மக்கள் கிட்ட வெறுப்பு விதைச்சிங்களே. 80/20 உனக்கு பிடிக்காத வீட்டை வந்து புல்டோசர் கொண்டு வந்து இடிச்சிங்க. இடிச்சது மட்டும் இல்லாம அதை பார்த்து சிரிக்க வச்சுங்க, உங்க கட்சி நபர்களை வச்சு சிரிக்க வச்சுங்க. பொய்கள் வானலாவி அது அளவுக்கு பொய்களை சொன்னீங்க. அது வந்து பிரதமர் முதற்கொண்டு, பிரதமர்ல இருந்து சொல்றாரு. இப்ப பிரதமர் இப்ப பேசுறாரு, தமிழ்நாட்டுக்கு நிறைய தொழில் நிறுவனங்களை நாங்க கொண்டு வருவோங்கிறாரு. ஐயா ஸ்டாலின் வந்து நேத்து பேசினாரு, தமிழ்நாட்டுக்கு வர அந்த கம்பெனிஸ் எல்லாம் நீங்க கூட்டு போய் குஜராத்ல நீங்க வச்சுக்கிட்டீங்க, நீங்களா பேசுறீங்க தமிழ்நாடு பத்தி அப்படின்னு மிரட்டி கொண்டு போனீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா கோவை மேற்கொள்ளிட்டு தான் சொல்றாரு. சோ எந்த வகையிலும் வந்து மக்களாட்சியில மக்களுக்கு சாதகமா எந்த விஷயத்தையும் செய்யாம மக்கள் கிட்ட போய் திரும்ப திரும்ப வாக்கு சேகரிக்கும் போது எத்தனை முறை தோழர் அவங்க ஏமாறுவாங்க? மக்கள் வந்து ஏமாறுறதை உணர்ற வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு. அவங்க ஏமாறுவதை உணர்ந்து விட்டால் உங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அவன் வந்து எடுக்க போகும் முடிவு வந்து வேற மாதிரி இருக்கும். நிச்சயமா தோழர், தொடர்ந்து பேசுவோம் தோழர். நன்றி தோழர். நன்றி. என்னப்பா, யாருக்கு ஓட்டு போகணும்னு டிசைட் பண்ணியாச்சு? அதெல்லாம் இப்ப இல்ல, எப்போவோ டிசைட் பண்ணியாச்சு. அப்படியா? ஆமா, யார் பெண்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறாரோ அவருக்கு தான் என் ஓட்டு. ப்ரையாரிட்டியா? ஆமா, நம்ம செல்வி அக்கா கூட தோழி விடுதி திட்டத்துல கொடுக்கற ஹாஸ்டல்ல தங்கி தான் இங்க வேலை பாக்குறாங்க. ரொம்பவே சேஃபா இருக்குன்னு சொல்றாங்க. கேரண்டின்னு சொல்றவங்களுக்கு மத்தியில சொல்றதை செய்யறவர் தான் நம்ம முதல்வர். அப்ப யாருக்கு ஓட்டு போறோம்? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.